1990களில் அறிமுகமான ஒரு இயக்குனர் சீமான் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா நீண்ட வருடங்களுக்கு முன்பு அரசியலில் காலடி பதித்து தற்போது வரை அரசியலின் வாயிலாக மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில முன்னிலையில இருக்கக்கூடிய, அதாவது வைரல் ஆக்டர்ஸா இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள். ரஜினி அவருடைய ஸ்டைலுக்கு என்ற தனி ரசிகர்கள் கூட்டம் இங்கு இருக்கிறது. அடுத்தபடியாக அஜித் அவர்கள் இருக்கிறாரு. அஜித் அவர்களுடைய அந்த அமைதியான பாணி, அந்த கேரக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. மூன்றாவதாக நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தினுடைய இறுதி படமாக ஜனநாயகம் திரைப்படத்தை நடித்து முடித்திருக்கிறார். கூடிய விரைவில் அந்த திரைப்படம் வெளியாக போது தற்போது அரசியல்ல காலடி வைத்திருக்கிறார். இந்த 3 நடிகர்கள் தான் பாத்தீங்கன்னா தற்போது வைரல் அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பேரையுமே ஓரம் கட்டும் அளவிற்கு ஒருத்தரை புகழ்ந்து இயக்குனர் சீமான் அவர்கள் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்படி அவர் யாரை பத்தி பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களை பத்தி பேசியிருக்காரு. அவ்வாறாக அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி படங்களை வந்துட்டு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஒரு நபரால எழுதவும் முடியும், திரைப்படத்தை இயக்கவும் முடியும், தயாரிக்கவும் முடியும், நடிகராகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக நடிகர் தனுஷ் அவர்கள் இருக்கிறாரு. ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு.